ஆம்பியர் அதிகப்படுத்துறதுக்கான சுவிட்சிங். ஓகே, இந்த காயில் சுவிட்சிங்காக. ஓகே, சுவிட்சிங் ஆண்ணே. காயில் தான் அது. ஓகே. ஆண்ணே. ஓகே. ஸோ இந்த காயில் கண்டிப்பாக என்ன ஆகும், சுவிட்சிங் ஆகும். ஸோ சுவிட்சிங் எந்த ஆகும். இடத்துல ஆண்ணே. அப்போ இதில் இது எது வந்து வோல்டேஜ், அதாவது வோல்ட் இன்சைடு எது சுவிட்சிங் சைடுன்னு பார்த்தோம்னா, இந்த எல்எக்ஸ்னு போட்டிருக்கு இல்லையா, இல்லை ஒரு சில ஆண்ணே. சிஸ்டமேட்டிக்கில் எல்எக்ஸ்னு போட்டிருக்கோம், இல்லை எஸ்டபிள்யூன்னு போட்டிருக்கோம். அந்த ஆண்ணே. எல்எக்ஸ் சைடு தான் இதில் தான் வந்து என்ன இருக்கும், சுவிட்சிங் ஆகும். அந்த சுவிட்சிங்குள்ளே இந்த வேஃபாக நான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இந்த சைடு ஆண்ணே. சுவிட்சிங் ஆகும், சுவிட்சிங் ஆகும். இந்த சைடு ஆண்ணே. செக் பண்ணீங்கன்னா, அதாவது விபிஹெச் அவுட் ஆகி மற்ற பவர் ஐசி, மற்ற ஐசி, நெட்ஒர்க் ஐசி, இந்த இதுக்கெல்லாம் போகுது இல்லையா, வைஃபை ஐசிக்கெலாம், ஆண்ணே. இல்லை லைட்டிங் ஐசி, கிராஃபிக்ஸ் ஐசி, இதெல்லாம் போகிறதுக்கெலாம் வந்து இதுக்கு வந்து என்னென்னா, இந்த எல்லா இடத்துல நீங்கள் உள்ள இது இந்த வோல்டேஜ் தான் இது எல்லா ஐசிக்கும் இன்புட்டாக போகும். அப்போ அதில் உள்ள ஆண்ணே. கேப்பை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா, அதில் வந்து என்ன இருக்காது உங்களுக்கு, இந்த சுவிட்சிங்கோட இருக்காது. ஒன்லி அந்த வோல்ட் மட்டும் தான் கிடைக்கும். இல்லை 3.7, ஆண்ணே. இங்கே இந்த கேப்பில் செக் பண்ணாலும் 3.7 தான் காட்டும். ஓகே. ஆண்ணே. ஆனால் இந்த சைடு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா என்ன காட்டும், வோல்ட்டும் ம். காட்டும், ஃப்ரீக்வன்சியும் காட்டும். ஆண்ணே. இந்த சைடு செக் பண்ணால் வோல்டேஜ் மட்டும் காட்டும். 3.7. ஆண்ணே. ஓகே. அப்போ வோல்டேஜ் மட்டும் வந்துச்சுன்னா இந்த விபிஎஸ் லைன் ஓகே தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில பேர் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிட்டு சடச்சடன்னு போயிடுவோம், இதில் 3.7 வோல்ட் ஓடுதா அப்படின்ட்டு. ஆனால் சுவிட்சிங் ஆண்ணே. நடக்குதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக செக் பண்ணணும். டாக்ஸ். ஆண்ணே. இந்த சுவிட்சிங் டிஓஸ். இது சுவிட்சிங் நடக்குதான்னு, இதில் சுவிட்சிங் ஆச்சுனாலே என்ன அர்த்தம்னா, இந்த ஐசி ஓகே, அதே ஆண்ணே. மாதிரி சிபியு வந்து இந்த ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. வேணா ஆண்ணே. சிபியு கமெண்ட் பண்ணாதான் இது சுவிட்சிங் ஆகும். எவ்வளோ ஆண்ணே. ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங் பண்ணணும் எல்லா இதுவுமே இந்த ஐசிக்கு தெரியாது. ஆண்ணே. யாருக்கு தெரியும், சிபியு தான் இந்த என்ன பண்ணும், இந்த ஐசிக்கு சொல்லும். ஆண்ணே. சிபியுக்கு சொந்த அறிவு கிடையாது. சிபியு எதுல இருந்து ஆண்ணே. டேட்டா எடுக்கும், மெமரி ஐஸ்ல இருந்து எடுக்கும். மெமரி. ஆண்ணே. அப்போ இந்த சுவிட்சிங், இதை இந்த சுவிட்சிங் ஆகுது அப்படிங்கிறத வச்சாலே நம்ம என்னத்தெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண முடியும், இதோட மெமரி ஐசி ஓகே, மெமரி ஐசி. ஆண்ணே. சிபியு, அதாவது இந்த CPU. ஐசிக்கும் சிபியுக்கும் உள்ள கனெக்ஷன் ஓகே, அப்புறம் இந்த ஆண்ணே. ஐசியும் ஓகேன்னு நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்க கன்ஃபார்ம் பண்ணி. முடியும். அப்போ இது இந்த ஆண்ணே. உடையாத இடத்துல நம்ம, இப்போ நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணோம்னா, இந்த இடத்துல நம்ம என்ன செக் பண்ணுவோம், வோல்டேஜ் மட்டும் தான் செக் பண்ணுவோம். அந்த வோல்டேஜை மட்டும் வச்சா என்ன பண்ண முடியாது, நம்மளுக்கு இந்த ஐசி ஓகேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்ணே. அப்போ இந்த சுவிட்சிங்கை செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், டிஓசிபி. டிஓசியா, இல்ல சுவிட்சிங்கா, அது பேர் என்ன தெரியல எனக்கு. டிஎஸ்ஓ, டிஎஸ். டிஎஸ். டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். ஆசிலோஸ்கோப். இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் ஒன்று, ஸ்டோரேஜ். இது வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சிஆர்1 இருந்தது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிஆர். அனலாக் இது எல்லாமே நம்ம செட் பண்ணணும். ஓகே. ஆண்ணே. ஆனால் இது வந்து நம்ம இந்த டிஎஸ்ஓலாம் எப்படின்னா ஆட்டோ இருக்கும். அதில் உள்ள என்ன உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் எல்லாமே அதுவே பண்ணிக்கும் அது. ஓகே. ஆண்ணே. ஓகே, அது நம்ம டிஎஸ்ஓ வந்து ஒரு நாள் கிளாஸ் எடுக்கும்போது சொல்கிறேன். இப்போ வந்து ஆண்ணே. இந்த சுவிட்சிங்கை செட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு என்ன வேணும், இங்க. இப்போ தானே சொன்னேன் சுவிட்சிங்கை செக் பண்ணுறதுக்கு டிஎஸ்ஓ வேணும்ன்ட்டு. ஆண்ணே. ஆமா. மறந்துடுறீங்க, ரொம்ப ரொம்ப இல்ல இல்ல. ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக டக்குனு. மறக்கிறீங்களா எப்படி? ஆ, இது சுவிட்சிங் செக் பண்றதுக்கு டிஎஸ்ஓ ஃப்ரீக்வன்சி தானே. அதான். சுவிட்சிங், சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சி, அதான் சுவிட்சிங்னாலே என்னது, ஆன் அண்ட் ஆஃப். ஃப்ரீக்வன்சி. ஆன் அண்ட் அப்போ இது ஆனு, இது ஆஃப், இது ஆனு ஆஃப், ஆஃப். அப்படி ஆனு ஆஃப். இதுதான் வந்து என்னது, சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியை செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த டிஎஸ்ஓ கண்டிப்பாக வேணும். ஓகே. ஓகே. ஆண்ணே. ஓகே, இது வந்து என்னது, சார்ஜிங் ஏசி. ஓகே, இது சார்ஜிங் 8940 சார்ஜிங். சார்ஜிங் ஐசி. ஓகே. ஸோ இது வந்து இதில் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம இந்த விபிஹெச் இதோட ஃபங்க்ஷன் மட்டும் பார்ப்போம். ஓகே, இது வந்து என்னது, ஆண்ணே. விபிஹெச் காயில். விபிஎஸ். விபிஎஸ். இது வந்து என்னது, பிடிஎஸ்டி கெப்பாசிட்டர். விபிஎஸ். ஓகே. பிடிஎஸ்டி
கெப்பாசிட்டி. ஓகே, இதுதானே பிடிஎஸ்சி கெப்பாசிட்டர். ஆமாண்ணே. ஓகே, ஸோ இது ஒரு ரெண்டு இப்படி இப்படி கனெக்ட் ஆயிருக்கும். இந்த சைடு இந்த கனெக்ட். ஐசில இருந்து ஒன்று வரும். அந்த காயில் ஸ்டார்டிங்ல ஒரு கனெக்டிங் இருக்குமாண்ணே? ஆமாம். இப்போ 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 டிஎஸ்ஓல நமக்கு அது ஸ்விட்சிங் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஓகே. இது வந்து விபிஎஸ் காயிலோட இது அவுட்புட் லைன் அப்படிதானே? ஆண்ணே. ஓகே, அவுட்புட் லைனில் உள்ள ஆண்ணே. கெப்பாசிட்டியில் வைக்கிறேன். ஆண்ணே. அவுட்புட் லைனில் வந்து உங்களுக்கு ஸ்விட்சிங் இருக்குமா இருக்காதா? இருக்காதுண்ணே. அதாவது இது வந்து மற்ற பவர் ஐசி இதோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த லைன் சொல்கிறேன். அந்த லைனில் ஆண்ணே. ஸ்விட்சிங்காக இருக்குமா இருக்காதா? இருக்காதுண்ணே. ஓகே, பார்ப்போம். இப்போ நான் இதில் வைக்கிறேன். டிஎஸ்எல் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஆண்ணே. காட்டுது. இது வந்து ஒரு ஒரு கட்டம். இது வந்து சென்டர் பாயிண்ட்டு. இதுலேருந்து ஒரு ஆண்ணே. கட்டம் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 2 வோல்ட் நான் இதில் செட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஓகேண்ணே. அப்போ இதில் வோல்ட்டு கூட காட்டுது பாருங்க, 3.85 காட்டுது. ஆண்ணே. இப்போ இதில் வோல்ட் மட்டும் தான் காட்டுது. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் என்ன அப்படின்னா இது வந்து வோல்டேஜ் அந்த லெவல் மட்டும் காட்டுது. இதில் வந்து எந்த ஃப்ரீக்வன்சியும் இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு மேலே ஃப்ரீக்வன்சி ஆ பாருங்க, அதில் ஒன்றுமே காட்டல பாருங்க. ஆண்ணே. ஓகே, ஆண்ணே. ஓகே, ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காயிலோட இன்புட் சைடு தான் நமக்கு என்ன ஆகும், இந்த சைடு தான் ஸ்விட்சிங் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படிதானே? ஆண்ணே. ஓகே, இதில் அதில் இன்புட் சைடில் வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு ஆண்ணே. டிஎஸ்ஓ காட்டுறேன். ஆண்ணே. இதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்விட்சிங் ஆகுது பார்த்தீங்களா? ஃப்ரீக்வன்சி. ஆண்ணே. சுவிட்சிங் ஆகும். இதில் பாருங்க 1.36 அப்படின்ற அந்த மெகா ஹெர்ட்ஸில் இது ஃப்ரீக்வன்சி ஆகுது. ஓகே, இதை ஆண்ணே. வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இந்த ஆட்டோன்னு இருக்கு இல்லையா, ஆட்டோ போடும். ஆண்ணே. ஓகே, கரெக்டாக அதோட வேல்யூவில் தான் அது இருக்குது. ஓகே, ஸோ ஆ இதோட வேவ் ஃபார்ம் இன்னும் நம்ம துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னா இதில் மேலே போய் இதில் ஸ்டாப் கொடுக்கணும். ஸ்டாப் கொடுத்தோன்னே ஆண்ணே. அந்த ஸ்விட்சிங் வேவ் ஃபார்ம் இப்படி காட்டுது பார்த்தீங்களா உங்களுக்கு? ஆண்ணே. அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த வேவ் ஃபார்ம் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நான் இறக்கி காட்டுறேன். ஆ இப்படி ஒன்று போல இருக்கா ஆமாண்ணே. பாருங்க. இது வந்து ஸ்விட்சிங் இப்படி டவுன் ஆகி மறுபடியும் மேலே ஏறி மறுபடியும் டவுன் ஆகி மேலே ஏறி மேலே ஏறி இப்படி மறுபடியும் வந்து கரெக்டாக அப்படி வந்து அப்படியே மறுபடியும் என்ன பண்ணுது, சேம் அதே வேவ் ஃபார்ம். டவுன் ஆகுது. ஆண்ணே. ஸோ ஸ்விட்சிங் வந்து ப்ராப்பராக நடக்குன்னு அர்த்தம். இது இந்த வேவ் ஃபார்ம் ஆண்ணே. எந்த சேஞ்சஸ் இல்லை. நீங்கள் எத்தனை இது எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எப்படி இருக்கும், இந்த வேவ் ஃபார்ம் கரெக்ட். இதே உங்களுக்கு டிசைனில் தான் உங்களுக்கு இருக்கும் அந்த ஸ்விட்சிங்கோட இது பல்ஸ். ஆண்ணே. ஓகே, ஆண்ணே. ஓகே. ஓகே. இப்போ இதை ஓட விட்டுறலாம். ஓகே, ஓகே. ஓகே. ஸோ இந்த சைடு வந்து என்ன காட்டுது, ஸ்விட்சிங் காட்டுது ப்ளஸ் வோல்ட்டும் காட்டுது பாருங்க. வோல்டேஜ். ஆண்ணே. ஸோ இந்த சைடு வந்து ஃப்ரீக்வன்சி அண்டு வோல்டேஜ். வோல்டேஜ் ரெண்டுமே இருக்குது அப்படிதானே? ஆண்ணே. இந்த ஸ்விட்சிங் ஆகுதுனால என்ன அர்த்தம், சார்ஜிங் ஏசி ஓகே, அது. சிபியூ கமாண்ட் ஓகே, மெமரி ஏசி ஓகேன்னு அர்த்தம். ஓகே, ஆண்ணே. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு நமக்கு டிஎஸ்ஓல செக் பண்ணும்போது ஒரே ஒரு கேபிள் இருந்தா போதுமாண்ணே? இல்லை, நான் இன்னொரு கேபிள் உண்டு, அதை நான் அப்படியே போர்டில் உள்ள கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்ன பாருங்க, நான் அந்த கேபிள் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. நான் ஆ அது ஆ இந்த அலிகேட்டர் கிளிப்பு மாதிரி இருக்கும், அதை நான் இந்த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரி. ஓகே, ஆண்ணே. ஸோ அடுத்து வந்து என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இது பிஎம்ஐயில் இது பூட் கப் கெப்பாசிட்டி. ஓகே, ஆண்ணே. ஆண்ணே. பூட் கப் கெப்பாசிட்டிலையும் வந்து இந்த சைடு செக் பண்ண எப்படி ஃப்ரீக்வன்சி. காட்டணும்னா இப்போ நம்ம ஆல்ரெடி செக் பண்ணோம் இல்லையா, அதே ஆண்ணே. ஃப்ரீக்வன்சி தான் காட்டும். ஏன் அப்படின்னா அதில் தானே கனெக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு. ஆமாண்ணே. ஸோ அதப்போ இந்த சைடு அதர் சைடு செக் பண்ணுவோம். அதாவது 8 வோல்ட் வரலையும் அந்த லைன் செக் பண்ணுவோம். அந்த ஆண்ணே. லைனில் நான் வச்சிருக்கிறேன்.
இப்போ பாருங்க இப்போ வந்து ஸ்விட்சிங் ஆகுது பாருங்க அந்த லைன்லேயும் உங்களுக்கு ஸ்விட்சிங் ஆகுது. ஆண்ணே. ஸோ அதான் நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் ஆட்டோ ட்ரிகர் பண்ணுறேன். அது. ஆண்ணே. ஆட்டோ போட்டோன்னே இப்போ அதோட என்ன பண்ணுது அதோட கரெக்டான வேவ் ஃபார்ம் காட்டுது. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஆண்ணே. லாஸ்ட்டில் அப்படியே இறக்கி காட்டுறேன் பாருங்க. ம். ஸ்விட்சிங் ஒன்று போல இருக்கா? ஆண்ணே. ஆ ஓகே. ப்ளஸ்ஸு இந்த சைடு வைக்கும்போது வோல்ட் எவ்வளோ வருது? 8.9 0. கிட்டத்தட்ட 8. ஆண்ணே. அந்த சைடு ஒரு வோல்ட் இந்த சைடு உங்களுக்கு 8 வோல்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இதில் 9 வோல்ட் ஆ. வரைக்கும் ஸ்விட்சிங் ஆகுது. ஸோ அப்போ பிடிஎஸ்டியில் 2 சைடும் ஸ்விட்சிங் ஆகுது. ஆண்ணே. ஸோ அப்போ இதுலேயே அந்த காயில் ஒரு ஸ்விட்சிங் பண்ணுது ஐசி இந்த பிடிஎஸ்டி கெப்பாசிட்டியும் கரெக்டாக ஸ்விட்சிங் உங்களுக்கு இந்த ஐசி ஆண்ணே. ஓகே. ஆண்ணே. ம். ஓகே.